செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறும் பள்ளி விவரங்களை அனுப்ப உத்தரவு. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளின் விவரங்களை சேகரித்து அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 3088 உயர்நிலைப் பள்ளிகள், 3174 மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த பல்வேறு சிறப்பு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் மற்றும் அதன் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் 2025ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதை செயல்படுத்தும் விதமாக பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதும் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் மற்றும் அதன் ஆசிரியர்களின் விவரங்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சேகரிக்க வேண்டும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பள்ளி திறப்பில் மாற்றம் அறிவிப்பு எப்போது? வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளி திறப்பு தேதியில் மாற்றம் இருக்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறைக்காக மாணவர்கள் பலரும் வெளியூர் சென்றுள்ளதால் பள்ளி திறப்பு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிவிக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனையொட்டி பள்ளி திறக்கும் தேதியில் மாற்றம் இருந்தால் முன்கூட்டியே அரசு தெரிவிக்கும் என தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு சிபிஎஸ்இ முக்கிய அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 6இல் வெளியாக உள்ளதாக சோசியல் மீடியாவில் பகிரப்படும் தகவல்களில் உண்மை இல்லை என சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு குறித்து இன்னும் எந்த முடிவும் அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்படவில்லை என சிபிஎஸ்இ வாரியம் தெரிவித்துள்ளது. மே 31இல் கல்வித்துறை அதிகாரிகள் 20 பேர் ஓய்வு. மே 31ஆம் தேதியுடன் தமிழக கல்வித்துறையில் 12 மாவட்ட கல்வி அதிகாரிகள், 5 முதன்மை கல்வி அதிகாரிகள், 3 துணை இயக்குநர்கள் ஓய்வு பெறுகின்றனர். இந்த பணியிடங்களில் பொறுப்பு அதிகாரிகளாக மேல்நிலை உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நியமிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐ தேர்வு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. தமிழ்நாடு காவல்துறையில் 1299 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் முடிவடைந்தன. இந்நிலையில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மே 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மே 15ஆம் தேதி வரை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.